கடகராசினியர்களுக்கு வணக்கம். அமோக வெற்றி உங்களுக்கு தான். லக் அடிக்க போவது உறுதி என்ற வகையில் கடகராசினியர்களின் ஆட்டம் இனி ஆரம்பம் என்ற வகையில் புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடம் பலம் பெற்றிருக்குதுங்க. சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார்கள். இதனால அரசாங்க காரியங்கள் துரிதமாக நடக்குங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. வீடு மனை வாங்குவதில் யோகம் உண்டு. வீடுகளை சில பேர் பழுது பார்த்து குடியேறுவாங்க. சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சிந்தனை தெளிவாக இருக்குங்க. கல்வி கேள்விகளில் வளர்ச்சி நிச்சயம் உண்டு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் புதனுடைய இந்த பெயர்ச்சி அமைகிறது. வீடுகளை சில பேர் பழுது பார்த்து குடியேறுவாங்க. சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சிந்தனை தெளிவாக இருக்குங்க. இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த புதன் 7ஆம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இது சிறப்பான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உடலிலும் உள்ளத்திலும் சுறுசுறுப்பான உணர்வுகள் ஏற்படும். இதனால் தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை மேற்கொண்டு பல விதத்திலும் வெற்றிகளையே அடைய இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இத்தருணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பேசுகின்ற பேச்சில் கவனம் தேவைங்க. விரைய குரு செலவுகளை அதிகரிக்கும். சேமிப்பை கரைக்கும். சிக்கனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்வதில் சில தடைகளும் ஏற்படுங்க. 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால குடும்ப உறவுகள்ல குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவி உறவுகள்ல தற்காலிக பிரிவுகள் ஏற்படலாம். அது வேலை விஷயமாகவோ கருத்து வேறுபாட்டினாலோ இருக்கலாங்க. கவனித்து நடந்து கொள்ளுங்க. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். இத்தருணங்கள் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினம்தோறும் விநாயக பெருமானை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.